ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். கடும் பாதுகாப்புக்கு இடையே புதுவை புதிய ஆளுநர் மாளிகைக்குள் புகுந்த மர்ம நபர், காவல்துறையினர் பிடித்து தீவிர விசாரணை. கிருஷ்ணா நகர் பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் புதைவட மின் கேபிள் அமைக்கும் பணி. இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. புதுவை திருப்பதி ரயிலில் மது பாட்டில்கள் கடத்தல். கேட்பாரற்று கிடந்த பாட்டில்களை பறிமுதல் செய்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை. நண்பரின் பிறந்தநாளை கொண்டாடிய தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழப்பு. அதிக அளவு மது அருந்தியதால் விபரீதம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள புதிய ஆளுநர் மாளிகைக்குள் கடுமையான பாதுகாப்புக்கு நடுவே மர்ம நபர் ஒருவர் புகுந்து படுத்து உறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் புதிய ஆளுநர் மாளிகை அமைந்துள்ளது. பின்புறம் உள்ள மதிர்சுவர் மீது ஏறி மர்ம நபர் ஒருவர் உள்ளே புகுந்துள்ளார். பின்பு அந்த நபர் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று அங்குள்ள விருந்தினர் அறையில் நன்றாக படுத்து உறங்கியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அந்த நபரை பிடித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், எப்படி ஆளுநர் மாளிகைக்குள் புகுந்தார் என்பது குறித்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு மிகுந்த ஆளுநர் மாளிகைக்குள் மர்ம நபர் உள்ளே புகுந்து படுத்து உறங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் புதைவட மின் கேபிள் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி வாழ் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சாலை பணிகள் மற்றும் வாய்க்கால் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காமராஜர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் மின்துறை சார்பில் புதைவட கேபிள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கடந்த 2 மாதங்களாக பணி நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் சாலையோரம் பள்ளம் தோண்டப்பட்டு முக்கிய சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. மேலும் தோண்டப்பட்ட பள்ளத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மின்சார துண்டிப்பு, கொசு உற்பத்தி மற்றும் சாலை வசதியின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறும் நேரம் என்பதால் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாலும் மாணவர்கள் தேர்வுக்கு படிக்க முடியாமல் போவதாகவும், தோண்டப்பட்ட பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தி அதிகமாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், முக்கிய சாலைகளும் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும், குறைந்த எண்ணிக்கையிலான வடமாநில தொழிலாளர்களை வைத்து பணி நடைபெறுவதாகவும், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்று செய்யப்படுவதாகவும் காமராஜர் நகர் தொகுதி கிருஷ்ணா நகர் மக்கள் மன்ற தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் அல்லது பொதுத் தேர்வு முடிந்த பிறகு இந்த பணிகளை தொடர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனால உடனே செய்யணும், இல்லைன்னா இந்த வேலையை நிறுத்திட்டு எக்ஸாமுக்கு அப்புறம் வேலை செய்யணுங்கிறது தான் எங்களோட வேண்டியது. ஏன்னா இது வந்து இங்கேருந்து கொண்டு போறது என்னமோ கிருஷ்ணா நகர் ரயின் போன வெங்கடா நகருக்கு கிடையாது. இங்கேருந்து குருமாம்பேட்டுக்கு கொண்டு போறாங்களா? எங்களுக்கு இருக்கிற இங்கேருந்து 11 kV கொடுத்தாலே போதும். இங்கேருந்து 11 கொடுத்தா போதும். இங்கேருந்து வர்றது 22 வருது, இங்கேருந்து வர்றது 11 வருது. இப்போ இந்த மாதிரி வித்தியாசத்தில் கொடுக்கறதுனால அன்னைக்கு கரண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்க அவஸ்தைப்பட்டாங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதி மேத்ஸ் எக்ஸாம், முக்கியமான தேர்வு. அந்த தேர்வு மேத்ஸ் போகணுன்னா தான் இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மேத்ஸ் இருந்தால் தான் முக்கியம். ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? அதிகாரிகள் கேட்டாலும் அலட்சியம் பேசுறாங்க. அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி நைட்டு 2:45 மேலதான் அவங்க வந்து மாற்று வழி கொடுத்து 4 மணிக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப இங்க ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா இவ்வளவு கொசு.
அதனால இது உடனடியாக செய்யணும். இப்போ எக்ஸாமுக்கு அப்புறம் தான் இல்லை இது பணி செஞ்சிருந்தாங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம், மக்களை திட்டுங்கிறத தெரிவிச்சு. புதுச்சேரி திருப்பதி ரயிலில் கடத்தப்பட்ட 20,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை ரயில்வே காவல்துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். புதுவை மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ரயில்களில் பணம், பரிசு பொருட்கள், மதுபானங்கள் கடத்தலை தடுக்கும் வகையில் தீவிர ரோந்து பணி ஈடுபட வேண்டும் என்று ரயில்வே காவல்துறையினருக்கு தெற்கு ரயில்வே உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு செல்லும் பாசஞ்சர் ரயிலில் மார்ச் 9ஆம் தேதி மதியம் ரயில்வே காவல்துறை ஆய்வாளர் சூரஜ்குமார் தலைமையில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு பெட்டியில் 2 பைகள் மட்டும் கேட்பாரற்று கிடந்துள்ளது. அந்த பைகளை சோதனை செய்தபோது மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றின் மதிப்பு 20,000 ரூபாயாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மது பாட்டில்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்து மது பாட்டில்களை ரயிலில் கடத்த முயன்ற ஆசாமிகள் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இடத்தில் மது குடித்துவிட்டு நண்பர் பிறந்தநாளை கொண்டாடிய தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா கோட்டார்பட்டி மேலத்தெருவை சேர்ந்த பிரம்மச்சந்திரன் என்பவரது மகன் அருண் பாண்டியன் என்பவர் பிகாம் பட்டதாரி ஆவார். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் தனது நண்பர் பிறந்த நாளை கொண்டாட மார்ச் 8ஆம் தேதி காலை நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலாவாக புறப்பட்டு வந்துள்ளார். அப்பொழுது புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் 5 பேரும் அறை எடுத்து தங்கியுள்ளனர். தொடர்ந்து விடுதியில் நண்பரின் பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று சுற்றி பார்த்துவிட்டு 5 பேரும் அறைக்கு வந்து மகிழ்ச்சியாக மது குடித்துள்ளனர். அப்போது அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் மயங்கிய அவரை அறையில் படுக்க வைத்திருந்தனர். பின்னர் நீண்ட நேரமாக அவர் எழுந்திருக்காததால் அவரை அறையிலேயே விட்டுவிட்டு மற்ற 4 பேரும் புதுச்சேரி அடுத்த பொம்மையார்பாளையம் கடற்கரை பகுதிக்கு சென்று குளித்துவிட்டு நள்ளிரவு 12 மணிக்கு அறைக்கு திரும்பியுள்ளனர். உணவு சாப்பிட அருண் பாண்டியனை எழுப்பிய போது அவர் மயங்கிய நிலையிலேயே கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு கணபதி செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல் துணை ஆய்வாளர் ஏழுமலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் உடல் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட வந்த தனியார் நிறுவன ஊழியர் அதிக மது போதைக்கு உயிரிழந்த சம்பவம் அவரது நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் மற்றும் புதுச்சேரி அமெச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் இணைந்து நடத்திய முதலாம் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கோட்டமேடு பகுதியில் உள்ள தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இந்த போட்டியை துணை தாசில்தார் மற்றும் நிர்வாக மேஜிஸ்ட்ரேட் கும விஜயராஜ் ராம்ஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் அசோக், துணைத் தலைவர் அருள், பொதுச் செயலாளர் மனோபாலன், பொருளாளர் மற்றும் மூத்த பயிற்சியாளர் நந்தினி, சித்ரா புகழேந்தி ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். மேலும் பயிற்சியாளர்கள் சர்வின், பரத், கார்த்திக், நவீன், காந்திராஜ், கோபிகா, ஷர்மிளா, கீர்த்தனா, காவியா, நர்மதா, மோஷிகா, ஜெகதீஷ் மற்றும் ஸ்ரீவித்யா உள்ளிட்டோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. நிலுவைத் தொகை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் என புதுவை மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மின்துறை தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவாண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மின் நுகர்வோர்கள் நிலுவைத் தொகை மற்றும் மாதாந்திர மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் அந்தந்த பகுதிகளில் உள்ள மின்துறை அலுவலகங்களில் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும், மேலும் மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகையை முழுவதுமாகவோ அல்லது தவணை முறையிலோ செலுத்திய பிறகு மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 4 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உருளையன்பேட்டையை சேர்ந்த நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தேடியுள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலை தருவதாகவும் இதற்காக குறிப்பிட்ட தொகை செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் வேலை கிடைக்கும் ஆசையில் அவர் 3,92,00,000 ரூபாயும் செலுத்தி ஏமாந்துள்ளார்.
இதேபோல் சேதராப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 13,400 ரூபாயும், புதுவையைச் சேர்ந்த பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி 4,000 ரூபாயும் ஆன்லைன் மோசடி கும்பல் பறித்துள்ளனர். இதன்படி மார்ச் 8ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் 3 பேரிடம் 4,09,400 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,885 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.